வெல்கம் டு சுசி ருசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பிரெட் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 1 கப், பால் 1 கப், முந்திரி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. பிரெட் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 12 பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. அது நல்லா 4 ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேன் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் 5 to 6 ஸ்பூன்ஸ் ஊற்றுறேன். இப்போ இந்த நெய்யில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ப்ரௌன் கலரில். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ப்ரெட் இதில் போட்டுடலாம். இப்போ அந்த நெய்லேயே இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் ப்ரெட்டை நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி இதில் போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்சிருக்க பிரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக கிளறுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 1 கப் பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் பிரெட்டை. இப்போ இந்த பால்லையும் இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சீனி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டே இருங்க. மோஸ்ட்டாக ப்ரெட்டில் என்னங்க செய்வோம் வீட்டில்? ஒரு சாண்ட்விச் இல்லைன்னா ஒரு பிரெட் ஆம்லேட். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இதோ நம்மளோட சுவையான அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.